அந்துரும் கயிறு நான் தண்ணிக்குள்ளே உள்ள போவேன். அப்போ வந்து அருண் பாண்டி வந்து ஜம்ப் பண்ணி இப்படி வரல, அந்த ரிஹர்சல் பார்க்கும்போது கீழே தண்ணி வரைக்கும் போயிருது அது என் கால். அப்போ அங்கேருந்து வந்தால் லோக்கல் சார் உள்ளே 2 முதல்ல வந்துருக்கு சார். ஐயால ஏடா இது இத்தனை நாள் சொல்லலை, இன்னும் ஒவ்வொரு தடவையும் இப்போ தண்ணியை கிட்ட போதா எனக்கு முதல்ல தான் ஞாபகம் வருது. அருண் பாண்டியன் சாரும் வந்து டூப் போட மாட்டார், அவர் வந்து அப்படி ஒட்டாமல் ஏற்றி வச்சுருக்கார் படத்துக்குன்னு. நான் உண்டு தான் இருப்பேன், பட் நான் டூப் போட மாட்டேன். நான் பேசிக்கலி ஃபைட்டர்ன்றதுனால நான் டூப் போடுறதில்ல. எந்த நாளும் நான் பேக் ஃப்ளிப் அடிப்பேன், ஹேண்ட் ஸ்ப்ரிங் அடிப்பேன், அப்ஷாட் அடிப்பேன். இது ஜிம்னாஸ்டிக் கற்றுட்டு வந்ததுனால ஸோ நானும் டூப் போட மாட்டேன். அப்புறம் 2 பேருக்கு ஈகோ வந்தோம்ல, அவனுக்கு டூப் போட்டு நான் அல்லது எனக்கு இது பண்ணி அப்படின்னா எனக்கு டூப் போட்டால் அவன் இதாகிடும்ல, அந்த ஈகோலாம் வரும்ல ஹீரோஸ். செந்தூர் மூவி பற்றி சார் எப்படி நீங்கள் ஆல்ரெடி விஜயகாந்த் சார் உங்களுக்கு பரிச்சயம் ஆயிட்டார், ஏன்னா நீங்கள் வந்து அசிஸ்டண்டாக இருந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ கட் பண்ணா சார் கூட ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான நீங்கள் பார்த்துருக்கவே எப்படி இருந்தது சார்? அது கூப்பிட போகல, ஷார்ட் ரெடின்னு கூப்பிட போகிறது நம்ம தானே கூட போவோம். போட எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து அங்கே வந்து இதான் லைட் ஹீட்டு போட்டு குண்டுரும் நம்மளுங்க. அப்போ தான் கொண்டு போய் நிற்க வச்சு லைட் போடுவாங்க, கொஞ்சம் லெஃப்ட் சார் எப்படின்ட்டு நல்லா மோல்டு பண்ணுவாங்க. அதனால் கொண்டு வச்சு அவர் கடுப்பாயிடுவார். வந்தால் அவருக்கு ரெடி டேக்னா நடிக்கணும் அவருக்கு. நம்மளுக்கு வச்சு பரிச்சாட்டம்லாம் பண்ண கடுப்பாக கூட போகிறது எவனுக்கு கூட போக மாட்டான், ஏன்னா இந்த திட்டு வாங்கணுமே. நான் ஒருத்தன் தான் போய் அப்படியே கூட அப்படியே மெதுவாக நின்றுட்டு வாங்க சார் எல்லாம் ரெடி சார், லைட்டு கீட்டு போட மாட்டியாடா, போடவே மாட்டேன் சார், எல்லாம் ரெடி சார். அந்த நாய்கிட்ட சொல்லிட்டியா, கேமரா செல்வா பெரிய கேமரா வேணாவேன். ஸோ இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆபவனன் நான் தான் கிளாஸ்மேட்டு, ஆபவனன்லாம் தெரியல. ஆமாம் அவர்லாம் நானும் வரலாம் ஒன்றா கிளாஸ்மேட்டு. அந்த மாதிரி இது அவருக்காக தான் ரெடி ஆகிறேன் இதுக்கெல்லாம். ஸோ அவர் என்னை வச்சு ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு நீங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எழுதி வச்சுட்டாரு. ஆமாம், நாங்கள் படம் பண்ணுறோன்னு சொல்லி தான் எல்லாமே இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் எல்லாம். இதெல்லாம் ஒன்றும் இப்போ அவர் வந்து லேட் ஆகுது சார், சாரை வச்சு இது பண்ணுறாரு. ஊமை ஒளிகள்னு ஒரு படம், ஊமையில் அசிஸ்டன்ட் டேரக்டர். இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் இப்போ ஹீரோ, அவர் எடுக்கிற படத்தில் இப்போ வந்து அர்ஜென்ட்டாக விஜயகாந்த் சார் டேட்டு கொடுத்தாரு. இப்போ ஊமை ஒளிகள்னு ஒரு படம் நடக்குது. ஊமை ஒளிகள் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர், வேறு என்ன பண்ணுறது, காலைல இருந்துச்சோன்னு கேமரா ட்ராலி தள்ளின்னு கேமரா தூக்கி கொண்டு போய் கொடுக்குறது, ட்ராலி ஆர்டிஸ்ட்டை கொண்டு கூப்பிட்டு வர்றது, அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆள் சார். இப்போ அது முடிஞ்சு அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஊமை ஒளிகள் ஹிட்டு. இப்போ நான் டான்ஸு இதெல்லாம் கற்றுட்டேன், கலா மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கிளாஸ் தினம் காலையில் போய்டுவேன் டான்ஸ். இப்போ அது மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இது எடுக்கிற ஆரம்பிச்சிட்டோம், உழவன் மகன். இந்த படம் ஹிட் ஆனவுடனே விஜயகாந்த் சார் நீங்களே பண்ணுங்கன்ட்டார். உழவன் மகன்லாம் அசிஸ்டண்ட்டு. இப்போ நானும் ஹீரோ, இந்த படத்தில் ஹீரோ. ஆனால் இப்போ படம் அந்த தள்ளி போகிறதுனால இதெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்சுதான் இருக்கேன். டப்பிங் இன்சார்ஜ், அசோசியேட்டு, எடிட்டிங்கில் உட்காரது. அதாவது நம்ம கடவுள் வந்து ட்ரெயின் பண்ணுறான், அதாவது ஸ்ட்ரைட்டாக ஹீரோவாக இருப்பேன். அந்த படம் வந்து ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஸ்ட்ரைட் ஹீரோ தானே, நம்ம இந்த தொழில் தெரிஞ்சிருக்காது. இப்போ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கிறார். சின்ன பூவை மேலே பேசு, அதில் பிரபு சாரும் நடிக்கிறாரு. எனக்கு 9 சாங்கு, பிரபு சாருக்கு 2 சாங். அதில் படத்தில் வந்து 11 சாங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த படம் நிறையா சாங் ஹிட்டு, அதில் பெரிய ஹிட்டு படம். 200 days பெருசாக வந்து ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி நான் ஆகிட்டேன், நிறையா வரிசையாக படங்கள், ரொம்ப பிஸி. பிரபு சார் வந்து ஒரு சின்ன பிரேக்கில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பிரபு சாருக்குலாம் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. ஏபுள்ள கருப்பாய் உள்ளே வந்து படுதாய், அந்த பாட்டெலாம் அதில் தான் பிச்சு உதறிப்பார் சார்.